தவறு. ஆரம்பம் ஒன்று சொன்ன பாருங்களா, உங்கள் செயல்கள் முக்கியம் அல்ல, உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். கோச்சிக்கூடாது. காணிக்கை போடுறேன், சாப்பாடு போடுறேன், அதை பண்ணுறேன், இதை எல்லாம் நான் பண்ணுறேன், எல்லாம் பண்ணி என் வாழ்க்கை சரியில்லைன்னா, இந்த நாட்களில் ஏராளமானவர்களுக்கு ஆண்டவர் உடையளிக்க கத்திருக்கிறவ கொடுத்தார். நூற்றுக்கணக்கான பேருக்கு, இலங்கை மக்களுக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கும் பல, இந்த ஆண்டில் நிறைய பேர் இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கு நிறைய, அதே போல் இலங்கை மக்களுக்கு நிறைய பணம் பொருள் நிறைய கொடுக்க உதவி செய்தார். அடுத்த வாரம் போகிறேன், இலங்கை போகிறேன். எனக்கு பாருங்க, என் செயல்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா எனக்கு பெயர் மாய்மாலக்காரன். 2 வார்த்தை சொல்லுங்க. தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான், தன்னையே தன் வழிகளையும் தன் வாழ்க்கையும் சரியாய் புரிந்து கொள்ள மாட்டான். தன் வழிகளையும் தன் வாழ்க்கைகளையும் சரியாய் புரிந்து கொள்ள மாட்டான். தன் வாழ்க்கை அவனுக்கே புரியல. எப்பா பண்ணுறது தப்புப்பா, இதெல்லாம் தவறு. அவன் எவன் யோக்கியமா இருக்கான் உலகத்தில்? அவன் யோக்கியமா, இவன் யோக்கியமா, அந்த பாஸ்டர் யோக்கியமா, இந்த பாஸ்டர் யோக்கியமா? தன் வாழ்க்கை சரியாய். அடுத்த குறிப்பு, தன் தவறுகளில் நடப்பான், திருந்த வேண்டும் என்ற மனமே அவனுக்கு வராது. தன் தவறுகளிலே நடப்பான், திருந்த வேண்டும் என்கிற மனமே அவனுக்கு வராது. கடைசி ஒரு சொல்லி முடிக்கிறேன், தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுவான். தன்னையே முடிவாகிற ஒரு வார்த்தை. அவன் வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் காற்றடித்தால், சின்ன மழை பெஞ்சா, சின்ன சொட்டு விழுதா எல்லாம் போயிடும். வீராப்பு, என்ன பலம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் பார், அவரை கூட்டிகிட்டு வரேன், இவரை கூட்டிகிட்டு வரேன், என் கையில் யார் திரும்ப இருக்கிறா? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், உன்னை என்ன பண்ணுறேன் பார். ஒருத்தன் சொல்கிறான், அன்றைக்கி என்ன உன்னை உள்ளே தள்ளாமல் நான் தூங்குறது இல்லைன்றான். அவர் ஒரு பாஸ்டர், கூடவே இருக்கிறவன். உன்னை உள்ளே தள்ளாமல் நான் தூங்குறதே இல்லைன்றான். சொல்லுங்கள், அப்படிப்பட்டவங்க என்னதான்? மணல் மேல் எல்லாம் கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு எது தொட்டது எனக்கு தெரியல, எந்த வார்த்தை உள்ளே போச்சுன்னே தெரியல, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். சொல்லுங்கள், என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இதை கூட போடுறீங்களா? என் செயல்கள் முக்கியம் அல்ல, என் வாழ்க்கை முக்கியம். ஜெபிப்பது செயல் தானே. ஜெபிப்பது, ஆலயத்து வர்றது, கொடுப்பது, இதெல்லாம் செயல் தான். ஆனால் செயல் நல்லா இருந்து, சொல்லுங்க, வாழ்க்கை நல்லா இருந்தால் செயல் நல்லா இருக்கும். நல்ல ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற மக்களாய் மட்டுமல்ல, அதன்படி வாழ்கிற மக்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.